அரசியல் அத்தியாயம் 2050 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்துள்ளது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மார்ச் 2 அன்று தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு திமுக அழைத்துள்ளது. இப்போ திமுக 165 70 வரை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் காங்கிரஸ் ஏற்கனவே இழுபறியில் உள்ளது. அது 39 தொகுதிகள் வரை கிடைத்தால்தான் போட்டியிட முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி ஏற்பட்டுள்ளது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். தற்போது விசிகாவை அழைத்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதன் தலைவர் அதன் திருமாவளவன் அவர்கள் இதே இந்த பட்டியல் சமூகத்தில் பிறக்காமல் வேறொரு சமூகத்தில் பிறந்திருந்தால் இந்நேரம் முதல்வர் ஆகியிருக்க வேண்டும். முதல்வராக எப்போதே வந்திருப்பார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்ததனாலேயே அவர் புறந்தள்ளப்பட்டு இன்னும் அவர்களிடம் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி. இதே வேற்று சமூகத்தில் பிறந்திருந்தால் அவரை தூக்கி கொண்டாடி இருப்பார்கள். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் கிட்டத்தட்ட 40 வருட அரசியலில் இன்றும் ஒரு கட்சியிடம் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. ஆனாலும் திமுக இதற்கு மனமுகந்து அந்த கட்சியினுடைய கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லாத வகையில் அவர்கள் தொகுதியை கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனாலும் விசிக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று அனைத்து கட்சியும் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த திமுக கூட்டணியுடைய அடித்தளம் விசிகவில் அமைந்துள்ளதா, அது அந்த கூட்டணியிலிருந்து நழுவினால் அந்த அடித்தளம், அந்த கட்டடமே சிதையும் என்பதனால் விசிக என்ன சூழ்நிலையில் இருக்கிறது, அதற்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கிறது என்பதை எல்லோரும் உற்று கவனித்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன தேர்தலில் 5 தொகுதிகள் போட்டியிட்டது. ஆனால் இந்த தேர்தல் 5 தொகுதிகள் கேட்டது போட்டியிட வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் கொடுத்ததோ 3 தொகுதி. தற்போது அதுவும் குறைக்கப்பட்டு 2 தொகுதிகளாக கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விசிகாவை அழைத்துள்ளார்கள். அப்பொழுது திமுக யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். தீர்மானித்து விட்டு தான் இப்பொழுது அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே தொகுதிகளை பிரித்து கொடுப்பதாக இல்லை. அது ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. தொகுதிகள் யாருக்கு எவ்வளவு என்று பிரித்து அவர்கள் இந்தந்த கட்சிகளுக்கு இந்தந்த தொகுதிகள் தான், இத்தனை தொகுதிகள் தான் என்பது முதற்கொண்டு அவர்கள் முடிவெடுத்த ஒன்றுதான். ஆனால் தற்போது பேசிதான் முடிவு எடுப்பது போல அவர்கள் பேச அழைக்கிறார்கள் ஒழிய அது எல்லாம் திட்டமிட்ட ஒன்றுதான். அது இப்போது எப்படி அதனுடைய செயல்பாடு இருக்க போகிறது, எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் விசிகவிற்கு குறைந்தது 15 தொகுதிகளாவது கொடுத்தால்தான் அது அந்த கட்சிக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதுவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. 2011 அது
10 தொகுதியில் போட்டியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை இதை உணர்ந்து திமுக செயல்படும் என்று நாம் நம்புவோம், எதிர்பார்ப்போம். நன்றி.